என்ன கொடுமை பாருங்க. இப்ப இந்த தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 30 கோடி, அப்படின்னா 234 கவனோட தம்பி வருது. 7000 கோடி வச்சுக்கிறோம். 7000 கோடி வச்சுக்கிறோம். 7000 கோடி 7000 கோடி முதலீடு செய்து வெல்லுகிற ஒருவர் மக்களுக்கு சேவை செய்ய வருவாரா? எப்படி, என்ன நோக்கத்தில் வரும்? ஒரு முதலாளி முதலீடுன்னதே அது லாப தேவைக்குத்தான், சேவைக்கு இல்லை. யாருமே செய்ய மாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. அது உலகத்தில் அது இயல்புக்கு மாறானது. அப்படி ஒருத்தனும் இல்லை, அப்படி ஒருத்தனும் இல்லை இங்கே. அது அந்த மாதிரி. இப்ப நம்ம எதுக்கு நிக்கிறோம் உங்களுக்கு தெரியாதில்ல. நீங்க இந்த குரலை தென்னரசு கூட சொன்னாரு போட்டதுன்ட்டு. அந்த காயங்களை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்க முதல்ல யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு களத்துல நிக்கணும். இங்க பேசும்போதெல்லாம் தொண்டனுங்கிற வார்த்தை இந்த கட்சியில கிடையாது, இங்க தலைவன் கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க சீமான்கிறவன் இருப்பாம போயிடுவான். தனி மனிதனை தலைமையே இருக்கிற முறையை ஒழிக்கணும். உயர்ந்த தத்துவத்தை தலைமையே இருக்கிறத கத்துக்கணும். ஏன்னா லீக்வானியும் இல்லை, அதே சிங்கப்பூர் தான். ஏன்னா அவன் வச்ச கட்டமைப்பு தத்துவம் இருக்கு. ஷேக்வாரா சொல்றான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவனுடைய செயல்பாடும் மரணித்து போவது இல்லை. அது இருக்குது, அப்ப அது வழி நடத்தும். அதுதான் அப்படி. இப்ப என் தலைவன் என்னோட இல்லை, ஆனால் முன்வைத்த தத்துவம் நம்மோடு இருக்கு, வழி நடத்துது. இது நம்ம ஒன்றும் இல்லையே, பல ஆயிரம் ஆண்டுகளா நமக்கு தத்துவங்கள் தான் இருக்குது, கருத்து இருக்குது, அறிவு செல்வம் இருக்குது. அது செயல்படுத்தால் இல்லை. குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகை தாண்டி தத்துவம் இல்லை. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்கிறான். எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி, என் நாட்டில் என் ஆட்சி அப்படி சொல்ல வேண்டியதான அவன். எங்கள் திருநாடு, அதில் எங்கள் நல்லாட்சிங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதை சொல்றதை நீங்க கவனிக்கணும். ஆங்கிலம் ஒன்றே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார், அவர்களே தாங்களே அந்நியரானார். நாடு விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் பாடுறான். இவங்கெல்லாம் ஆங்கிலம் படிங்கிறாங்க, படிச்சு இப்ப ஆங்கிலத்தில் மோகம் கொண்டு படிக்கிறீங்களா, அந்த காலத்திலே இந்த வேலையை செய்ய தொடங்குறாங்கன்னு நினைச்சு பாடியிருக்கான் ஒருத்தன். கால ஞானத்துல ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார். ஒரு வார்த்தையை போடுறான் பாருங்க, செல்ல தமிழின் தொடர்வற்று போனாருங்கிறான் பாருங்க. ஏன் தமிழின் தொடர்வற்று போகணும்னு சொல்லவே, செல்ல தமிழின் செல்ல தமிழடா அப்படின்னு. அது மாதிரி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிங்கிற ஆட்சி அப்படின்னு சொல்லலவே. அதை நிறுவுறதுக்கு நிக்கிறோம்ங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க எல்லாரும் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழர் என்கிற தேசிய இனத்தின் விடுதலைக்கு நிற்கிற ஒரு அரசியல் படையில் வீரர்கள், இராணுவ வீரர்கள். நீங்கள் சீருடை அணியவில்லை, கருவி ஏந்தவில்லை, மாறாக அறிவாயுதம் என்கிற கருத்தியலை ஏந்தி நிற்கிறீர்கள். ஒரு அடிமை தேசியனத்தின் விடுதலை படையில், அந்த விடுதலைக்கு போராடுகிற புரட்சிகர அரசியல் படையில் நீங்கள் தளபதிகள். இதில் ஆண் பெண் இந்த பாலியல் வேறுபாடு கிடையாது.